நேற்று பூரி யாத்ரா பற்றி சொன்னேன். இன்னும் நிறைய சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், அதோட தொடர்ச்சி தான் இன்று. ஆமாம். சரி, ஆரம்பிக்கும். பூரி யாத்திராவில் என்னென்னலாம் இன்னும் பார்க்கணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், நிறைய இருக்குது. ஏன்னா எனக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது 4 வாசல் இருக்குது. 4 வாசல் வந்து வடக்கு வாசல், தெற்கு வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல் இருக்குது. 4 வாசலையும் வாகனங்கள் சின்னமாக இருக்குது. அது வாகனம் என்னென்ன வாகனம்னா குதிரை, 2 குதிரை ஒரு பக்கம் யானை 2, ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் புலி. இது 4 வாசலே இருக்கு. எந்த வாசலுக்கு போனாலும் சன்னதிக்கு போகலாம், நல்லா சேவை பண்ணலாம். உள்ளுக்குள்ள வந்து அந்த கோவில் சன்னதி உள்ளுக்குள்ள பெரிய பிரம்மாண்டமான காம்பவுண்ட் செவுரு. அந்த செவுத்துக்குள்ள வந்து 105 சன்னதிகள் இருக்கு. 105 சன்னதிகள் இருக்கு. எல்லா சன்னதிகளும் சேவிக்கிற முடியலன்னாலும் முக்கியமான சன்னதிகள் ஆஞ்சநேய சன்னதி, தாயார் சன்னதி, அப்புறம் நரசிம்மர் சன்னதி, இது மாதிரி முக்கியமான சன்னதி மட்டும் நம்ம சேவை பண்ணலாம். ஏன்னா எல்லா சன்னதியும் சேவிக்கிறதுனா நாட்கள் பத்தாது. முக்கியமான தெய்வம் இது அப்படின்னா, இப்போ வந்து நான் சிங்கத்வாரம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக மெயின் வாசல் இல்லையா? அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் மெயின் என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் முக்கியமான 4 பக்கமும் போகலாம். ஆனால் முக்கியமான வழி அப்படின்னா இங்கே சிங்கத்வாரம், அங்கே தான் அந்த துவஜஸ்தம்பம் இருக்கு. மெயினான துவஜஸ்தம்பம். முன்னாடி எடுத்தோடனே நரசிம்மர் மேலே இருக்கார். அது வந்து பின்னாடி வாசல்ல. இது சிங்கத்வாரத்துக்குள்ள போகும்போது முன்னாடி ஒரு ஜெகநாதர். இது ஒரு வாசல். இது ஆனா ஏத்தப்படி உள்ள நுழைஞ்சோடனே உள்ள 20-25 படி இருக்கும். மேல ஏறினா நரசிம்மர் ரொம்ப அழகா ரொம்ப காட்சி கொடுக்குறாரு அவரு. அப்படி 4 வாசல் இருக்கு. 4 வாசலையும் ஒவ்வொரு இது இருக்கு. நரசிம்மருக்கு போகும்போது இந்த நரசிம்மர் வந்து எல்லாராலையும் ஏற முடியாது. நான் ஏறும்போதே கீழெல்லாம் ஏறிட்டேன். மேலே நரசிம்மர் கிட்ட போகும்போது ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல. மேலே ஏறினாதான் அந்த இடத்துல கைப்பிடியே இல்லை. ஒரு சின்ன ஒரு இவ்வளோதான் படி. அந்த படியில் கால் வைக்கும்போது எனக்கு பயமாக இருந்தது. சின்ன குழந்தைகள்லாம் ஏறிடலாம், பெரிய வயசானவரெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக ஏறி, கொஞ்சம் கைப்பிடி இல்லாமல் இருக்கிறதுனால நிதானமாக ஏறி உள்ளே போய் சேவிக்கணும்னு என்ன இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஏறிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நரசிம்மரை பற்றி சொல்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நரசிம்மர் வந்து இப்போ எல்லா அவதாரத்திலையும் தாயோட கர்ப்பத்திலேருந்து வந்தா. ஆனால் பெருமாள் வந்து தாயோட கர்ப்பத்திலேருந்து, இப்போ ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து அவதாரம் எடுத்தார். ஆனால் நரசிம்ம அவதாரத்தில் பக்தன் பிரகலாதன் கூப்பிட்டானே அப்படிங்கிறதுக்காகவும், இந்த பக்தியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், காட்டி கொடுப்பதற்காகவும் எங்கேயும் இருக்கேன் நான், எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியா இருக்கேன் அப்படின்னு தூங்குலேருந்து சன நேரத்துல அவதாரம் எடுத்தது நரசிம்மர். அதனால நரசிம்மரை நினைச்சோம்னா நினைச்ச நடக்காத காரியம் எதுவுமே இல்லை. நரசிம்மர் ரொம்ப சக்தி வாய்ந்த. ஸ்ரீரங்கத்திலே இல்லை நரசிம்மர் இருக்கார். முடிஞ்ச மட்டும் ஸ்ரீரங்கத்தில் கூட நரசிம்மர் சேவை எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்டழகி சிங்கர் வந்து நிறைய சிங்கரெல்லாம் சொல்ற. நாமக்கல்லையும் நரசிம்மர் நிறைய இடங்கள்ல நெஞ்சிமேடு நரசிம்மர். நாமக்கல்ல வந்து பாறை கொடைஞ்சின்னு இருக்காரு. நாமக்கல்ல பாறைக்குள்ள தாண்டமணி பெருமாள் மாதிரி பாறைக்குள்ள இருக்கார். ரொம்ப அழகா அவதாரம் எடுத்திருக்கார். கையில அப்படியே பிளட் வருது, அப்படியே தெரியுது, காமிக்கிறார். அதாவது இப்போ வந்து பூரியிலேருந்து நாமக்கலுக்கு நம்ம போயிட்டோம். ஆமாம், நாமக்கல் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு எதிர்த்தா மாதிரி இந்த நரசிம்மர் குடைவரை கோவில். அந்த குடைவரை கோவில்ல உள்ள போனா நரசிம்மர் உக்ரவீரமா இருக்கார். அவருடைய கையில இந்த ரத்தக்கரையானது இன்னி வரைக்கும் நமக்கு பார்க்க முடியும். சரி, அதே மாதிரி அகோபுலத்திலையும் மேல ஏறினா அந்த ரத்தக்கை எப்படி சிவத்த பாறையில வச்சுட்டு ஏறி இருக்காரு. அந்த பாறையிலயும் இருக்கு. பாறையிலையும் ஆமா, ஜலம் கொட்டுறது அந்த இடத்துலயும் அவருடைய கை இருக்கு. சரி, பேச்சு வந்து பூரியிலேருந்து எங்கெங்கயோ போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து பூரி அந்த இடத்துக்கு வரும். அந்த இடத்துல இப்போ நம்ம 2 பேரும் எங்க இருக்கோம் அப்படின்னா, அந்த சிங்கத்வாரம் அங்க இருக்கக்கூடிய வடக்கு வாசல். அங்க வந்து அந்த இது இருக்கு இல்லையா, துவஜஸ்தம்பம், கொடிக்கம்பம், அந்த வழியா நம்ம உள்ள போறோம். அங்க ஒரு கிருஷ்ணன் இருக்கார்.
ஜெகநாதன். அங்க வந்து கிருஷ்ணனுக்கு பேரு ஜெகநாதன். ஜெகம் அப்படின்னா இந்த உலகம், அந்த உலகத்துக்கே தலைவனா அங்க ஜெகநாதர் அங்க இருக்கார். ஆமா, அங்க ஒரு ஜெகநாதர் இருக்கார். அந்த ஜெகநாதர் வந்து சிவத்துல இருக்கார். எல்லாருக்கும் காட்சி தர்றாரு, எல்லாருக்கும் காட்சி தர்றாரு. வெளியில உள்ளேயான ரொம்ப கூட்டமா இருக்கு, வெளியில கூட்டம் இல்லை. எல்லாம் நின்று நல்லா சேவை பண்ணலாம், நல்லா செவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அங்க வெளியில சேவிச்சுட்டு போய் அவளோட பக்திக்கு முன்னாடி எதுவும் இல்லை. அங்க எப்படி அங்க வந்து பக்தியா செய்யற அப்படின்னா ரொம்ப வந்து எதுவுமே இல்லை. அவ கையில ரெண்டு கையை விசிறிண்டு ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு அந்த நாமம் தான் அங்க நிறைய. அந்த நாமத்தை கேட்டாலே நம்மள அறியாம பக்தி ஜாஸ்தி உண்டாருது. அந்த கோயிலை விட்டு வரணுமே, ஐயோ இன்னும் பார்க்கலாமா, இன்னும் பார்க்கணும்னு தான் தோன்றது வழிய வரணுங்கிற நினைப்பே, எந்த நினப்பும் இல்லை. அந்த கோயிலுடைய நினப்பே விவகாரத்தை சுற்றி வருமா, இன்னும் இதை பார்ப்போமா அதை பார்ப்போமான்னு தோன்றது. அவள் சொல்ல நம்மளுக்கு இன்னும் பக்தி ஜாஸ்தியாக இருந்த வழிய எந்த இதுவும் இல்லை. அதுக்கு அது காதில் இன்னும் ஒழிச்சுட்டே இருக்கு எனக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ள போனாக்கா அந்த அங்க வந்து 3 பெருமாள் இருக்கா. ஆமா, கிருஷ்ணன், சுமித்ரா, பலராமன் 3 பேர் இருக்கா. 3 பேரும் ரொம்ப அழகா காட்சி தரா. ஆனா கொஞ்சம் தள்ளி தனித்தனியா இருக்கா. ஒன்னும் ஒரே கர்ப்பத்துக்குள்ள 3 பேர் இருக்கா. அதாவது ஜெகநாதர், சுபத்ரா, பலராமன். ஜெகநாதர்ங்கிறது கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ரா இல்லையா. பலராமன் கிருஷ்ணனுடைய அண்ணா. குடும்ப சகிதமா அங்க இருந்து நமக்கு காட்சி தர. அண்ணனும் தங்கையும் நமக்கு காட்சி தர. சரிம்மா. அப்புறமா அங்கேயும் உள்ளுக்குள்ளேயும் ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கா. அங்கேயும் இருக்கு, அங்கேயும் உள்ள இருக்கு. அதுக்கு மேல ஆனா கருடாழ்வார் இருப்பார். ஆமா, கருடாழ்வார் இருக்கார். ரொம்ப அண்ணா இருக்கு. எல்லாமே ரொம்ப அழகா ஒன்னொன்னு வர்ணிச்சு பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அதை முடிச்சு பெருமாள் சேவிச்சுட்டு வெளியில வந்தோம்னா ஆனந்த பவன் இருக்கு. ரொம்ப அழகா ஆனந்த பவன்ல கூட்டமான கூட்டம். ஆனந்த பவன்னா என்ன? ஆனந்த பவன்னா சாப்பிட்ற இடம். ஆனந்த பவன் அங்க ஒண்ணு இருக்கு. அந்த பிரசாதத்தை வாங்கி அதாவது கோவிலை விட்டு வெளியில வந்தா வெளியில அப்படி சுத்தி பிரகாரம் வந்தோம்னா ஒரு வாசல் பக்கம் ஆனந்த பவன் இருக்கு. அங்க வந்து பிரசாதம் நிறைய என்னென்னமோ பிரசாதம், சக்கரை பொங்கலும், சாதம், வெறிஞ்சாதம், குழம்பு, கூட்டு எல்லாமே தரா. எல்லாமே அப்படின்றதுனாலே பிரசாதம் தான் ஃபேமஸ். எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனா பிரசாதத்தை வந்து கீழே உட்காந்துதான் சாப்பிடணுங்கிறா. கீழே உட்காந்து பிரசாதத்தை சேவிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு. எல்லாருமே கீழே தான் மண் தரையில உட்காந்து எடை போட்டு சாப்பிட்றான். அதாவது இந்த ஆனந்த பவன் அப்படிங்கிறது அங்க எப்படி இருக்கும், மார்க்கெட் மாதிரி இருக்கும். மார்க்கெட் மாதிரி கடை, வருஷ கடை. அந்த பிரசாதம் பெருமாளுக்கு பண்ணி அம்சம் பண்ணினதுதான் வெளியில கொண்டு வரா. அந்த வெளியில கொண்டு வரதான் எல்லாம் கூட வாங்கிட்டு போறா. கூட தூக்க முடியாத தூக்கின்னு போறா. அதாவது மண்பானையில கூடையில வச்சு இந்தண்ட ஒரு மண்பானை, இந்தண்ட மண்பானை தூக்க முடியாத தூக்கின்னு போறா பிரசாதத்தை. ஆமா, எல்லாருக்கும் கிடைக்கிறது. இன்னும் ஒருத்தருக்கு இல்லைங்கிறதே கிடையாது. ஆனா நைட்டு தீந்து போயிடும். எல்லாம் தீண்டும், திரும்பி மறுநாள் காத்தால பிரசாதம் கிடைக்கும். அங்க ஒரு ஐதீகம் சொல்றாளே, அதை சொல்லுங்க. இப்ப எல்லா பெருமாளும் பிரசாதம் அம்சிக்கிறதுக்காக வேண்டி பூரி ஜெகநாத்துக்கு போறாங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. ஆமா, இப்போ எனக்கு தெரிஞ்ச மட்டும் சீரகத்து பெருமாளே அங்க போய் சாப்பிட்டு வந்து இங்கதான் படுத்து தூங்குறான்னு சொல்லுவா. ஆனா எல்லா சயனம் பண்றதுக்கு இங்க வந்துருவார். எல்லா பெருமாளுமே அங்கதான் போய் சாப்பிட்றாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கேள்வி. அது பெருமாளுடைய பெருமைகளை நிறைய இருக்கு, நிறைய சொல்றதுக்கு இருக்கு. நான் நாளைக்கு சொல்றேன். நீங்க நாளைக்கு வியூவர்ஸ், அதாவது நேயர்கள், நீங்க காத்திருங்கோ. நாளைக்கு என்ன சொல்ல போறாங்கிறத அவளோட அனுபவங்கள் நிறைய சொல்ல போறேன். ஆனா வந்து இது எல்லாரும் வந்து எனக்கு எல்லாரும் பாருங்கோ, எல்லாரும் பெருமாள் செய்வீங்கோ. எனக்கு எல்லாரும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் இது வந்து ஒரு சத் விஷயத்துக்காகவும் ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் தான் இந்த சேனல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய அனுபவங்கள், சமையல்லேருந்து எல்லா விஷயமும் பெரியவா இவாளுக்கிட்ட நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.